உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447560000. 1,00,000 பேர் பாதிக்கப்படுறான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணா ஒரே கம்ப்ளைண்ட். இப்போ ஹரிஹரசுதன் ஒரு டிஃபாக்டோ கம்ப்ளைண்ட் இருக்காங்கன்னா அவர் பேரை போட்டுட்டு கீழே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணா விட்னஸா போட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்போ சென்னை மாநகர கமிஷனர் இருந்தக்கூடிய ஏகே விஸ்வநாதன் சாரை மேலேயே போய் பார்க்குறோம். கீழே வந்துட்ட பிறகு ஒரு மணி நேரம் தான் இருக்கும். அந்த கிளைண்ட்டுக்கு ஃபோனை போட்டு மிரட்டுறாங்க. யாரு? எஸ்விஎஸ் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி. பழைய நகையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது நகையை நாங்கள் தரோம். பொங்கும் தங்கம் திட்டம் அது ரொம்ப நாளாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதை இவங்க பழைய நகைன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் இவர்கிட்ட கொடுத்துருது. இவர் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு சலான் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்து அமைச்சிருது. அதுக்கப்புறம் போகும்போது அங்கே ஆள் இருக்க மாட்டான். மக்கள் வந்து டெய்லியும் வந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து போய் அங்கே ஸ்பாட்டில் பார்க்கும்போது கேட்டால் சபரி சங்கர் ஓடிட்டாரு. கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையெல்லாம் புது நகையாக கொடுத்துடலாம், பொண்ணுக்கு 6 மாதத்தில் கல்யாணம், புது நகையாக கொடுத்தலாம், இப்படி வந்து இருந்த மக்களை வந்து ஏமாற்றிட்டு ஓடுறாங்க. இந்த ஹரிகரன்ற ஒரு மோசடி பண்ணிட்டார் சார், இது மாதிரி இருக்குது சார், அவர் மேலே என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஹரிகரனுக்கே ஃபோன் போட்டு சொல்லுவாங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். குற்றம் நடந்த கதையில வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடந்த பல குற்ற வழக்குகள் பத்தி பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொரு எபிசோட்லையும். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து பல கொலை வழக்குகள், பல கொள்ளை சம்பவங்கள் பத்தி பேசியிருக்கோம். ஆனால் முக்கியமாக தமிழகத்தில் ஒரு 10 வருஷமா நான் வந்து 5,000 கொடுத்தா 15,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏமாந்தேன் சார், அதிக வட்டிக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏமாந்தேன் சார் அப்படின்னு இந்த மாதிரி சீட்டிங் கேசஸ் நிறையா 1 by 1 வந்துக்கிட்டு இருந்த காலகட்டமும் இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா திடீர்னு திரும்பவும் அதுக்கான ஃப்ளோ அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீட்டிங் கேஸ் பற்றி இன்றைக்கி நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆமாம், இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க ஒரு 10 ஆண்டு கால இடைவெளியில் சொல்கிறீங்க. ஆனால் 96லேருந்து இந்த விஷயம் இருக்குது. இந்த சீட்டிங் சாம்பியன்ஸ்லாம் என்னோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் அதுதான் உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் பாதிக்கப்படுறது, அதாவது எப்பயுமே வந்து ஒன்றும் இல்லை, தமிழக ஆளுநருடைய மாளிகைக்கு வெளியில் ஒருத்தர் வந்து பெட்ரோல் பாம்பை வந்து அந்த இது பெட்ரோல் பாம்னா ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அது என்ன பண்ணால் ஒரு பாட்டிலில் வந்து பெட்ரோல் ஊற்றிட்டு ஒரு திரி வச்சு 10 வச்சு அடிப்பாங்க. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். அப்படி வந்து அவன் என்ன பண்ணுறான், ஒருத்தன் ஒரு ஆர்வ குளரில் அடிக்கும் போது அதனுடைய விசாரணை வந்து சிபிசிஐடி விசாரித்தா செட் ஆகாது. ஏன்னா சிபிசிஐடி வந்து மாநில அரசின் கீழே இருக்குது, அவங்க ஒருதலைபட்சமாக செயல்படுவாங்கன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ஐஏக்கு போகிறாங்க. தேசிய புலனாய்வு முகமைக்கும் போயிட்டாங்க. எதுக்கு? அந்த 2 பெட்ரோல் பாம்பு அடித்த ஒரு மேட்டருக்கு அப்படி குண்டாஸில் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. ஆனால் குறிப்பாக நீங்கள் 96க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ 2024 வரையுமே அங்கொன்றும் இங்கொன்றுமா இந்த சீட்டிங் கம்பெனிகள் உருவாகிட்டே இருக்கும். இப்போ 2 மாதம் முன்னாடி கூட நம்ம மைவி3 ஆடுன்னு சொல்லி ஒன்றை பற்றி எல்லாமே பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது இப்படியே அமைதியாகிடுச்சு. அதாவது யூடியூப்பில் வீடியோ பார்த்தா உங்களுக்கு காசு வரும் அப்படின்வாங்க. ஆனால் நம்ம ஆர்பிஐனுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கான், இது மாதிரிலாம் எதுவுமே பண்ணால் அது சீட்டிங். ஏன்னா ஆர்பிஐயே சொல்லியிருக்காங்க உங்களுடைய இணையதளத்தில் குறிப்பாகவே ஒரு நோட் ஒன்று போட்டு அது வந்து இணையதளத்தில் கிடைக்குது. அந்த இணையதளத்தில் போய் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து நாங்கள் யாருமே அங்கீகரிக்கல, ஆஸ் பர் லா வந்து அது தவறுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி சிஸ்டம்லாம் வந்து இட் இஸ் நாட் அப்ரூவ்ட் பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் கூட என்ன பண்ணாங்கன்னா மக்கள் தொடர்ச்சியாக இது மாதிரியான சம்பவங்கள் பண்ணுவாங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னதுலேருந்து நான் சொல்கிறேன், 96லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சி வந்து 550 ரூபா அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு 500 மிக்சி மட்டும் கொடுத்தானுங்க. மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 பேர்கிட்ட இது வந்து கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதியில் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் அப்படின்னு என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 100 பேருக்கு மட்டும்தான் இது போய் சேரும். அதற்கு பிறகு வராங்க பார்த்தீங்களா, உங்களுக்குலாம் வந்து அதை என்கிட்ட அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கலெக்ஷன் பண்ணுறானுங்க. இப்படி பண்ணிட்ட பிறகு கூட என்னென்னு கேட்டால் ஒரு 1,00,000 பேர் பாதிக்கப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1,00,000 பேருடைய பெட்டிஷன் போய் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறோம் பாருங்க, நான் பாதிக்கப்பட்டேங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் என்ன பண்ணால் ஒரே கம்ப்ளைண்ட்டு. இப்போ ஹரிஹரசுதன் ஒரு டிஃபாக்டோ கம்ப்ளைண்ட் இருக்காங்கன்னா அவர் பேரை போட்டுட்டு கீழே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணால் விட்னஸாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. அதுவும் இல்லாமல் நடந்துச்சு.
அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் ரெக்கவரின்னு பார்க்கும்போது என்னென்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவன் இவ்வளோ பணத்தை அடித்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், அப்போயே 96 நடந்த வழக்குகள்லேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதிகாரிகளை கையில் போட்டுக்கிட்டு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைன்றவான். இந்த வடிவேல் ஒரு படத்தில் பாக்கெட் 2 எடுத்து வெளில விடுவாப்பில் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ நடந்துச்சு. சரி, அப்போ கொஞ்சம் பட்டுப்படாமல் சோஷியல் மீடியா கிடையாது, அப்போ வந்துட்டு என்ன கேட்டால் ஒரு அவேர்னஸ் கிடையாது, ஏதோ ஒன்று பண்ணிட்டாயா போயா அப்படின்னு சொல்லிடலாம். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது பல இடங்களில் இந்த மாதிரி மோசடிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. குறிப்பாக வந்து ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டு இருக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, தேனாம்பேட்டை தலைமையிடமாக கொண்டு ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் ட்ரேட் வெல்த் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் இது மாதிரி தான், நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் கிடைக்கும், ட்ரிபிள் த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்போது டார்கெட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க பாருங்கள், அவங்கள எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி ஒரு டீமை போட்டு உள்ளே களத்திறங்கினோன்னே ஒரு 500 கோடி ரூபாய் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாத்தையும் சுருட்டி ஆந்திர பக்கம் அங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த என்ன பண்ணால் கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கர மிடுக்காக மக்கள் மத்தியில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி எடுத்து டைட்டாக பேசுவாங்க. இன்று நான் நாளை நீ அப்படின்லாம் டைட்டில் கொடுத்து பேசி என்ன பண்ணால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க, வந்து எங்களுடைய அலுவலகத்தில் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஏமாந்துட்டாங்க அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சென்னை மாநகர கமிஷனராக இருந்தக்கூடிய ஏகே விஸ்வநாதன் சாரை மேலேயே போய் பார்த்து ஒரு மனுவை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறோம். அவரும் சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த மனு கீழே வந்துட்ட பிறகு ஒரு மணி நேரம் தான் இருக்கும். அந்த கிளைண்ட்டுக்கு ஃபோனை போட்டு மிரட்டுறாங்க. யார்? சீட்டிங் பண்ண டீம் ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா காசு வந்துடுமா அப்படின்ற அப்போ அங்கேயே யாரோ ஒரு கருப்பாடுகள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த பொருளாதார குற்றங்கள் இதெல்லாம் ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். எக்கனாமிக் அஃபென்ஸ் மாதிரியான விஷயங்கள்னு கேட்டால் ஒரு சாமானிய மக்களினுடைய பொருளாதாரத்தை சுருண்டுகிற ஒரு செயல். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் என்ஐஏ, சிபிஐ இது எல்லாத்தையும் பயன்படுத்தணும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து அது தலைகீழாகவே என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு அனுப்புறது, அதே ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்கள வந்து என்ன பண்ணுறது, சேஃப்கார்ட் பண்ணுறதுன்ற ஒரு நிலை, ஒரு தவறான ஒரு புரிதலோடு இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் பயன்படுத்தப்படுது. அதே போல் என்ன கேட்டால், அது அப்படி ஓஞ்ச பிறகு தான் என்ன பண்ணுச்சுன்னா, அதிமுக பிரமுகராக தன்னை காட்டிக்கொண்ட சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறாரு, இஜாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை என்ன பண்ணுறாரு, கொண்டு வராரு. அந்த நிறுவனத்தில் வந்து நாங்கள் சவுதி அரேபியாவில் எண்ணெய் கிணறு இருக்குது, இது இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சினிமா பாணியில், இந்த சதுரங்க வெட்ட பாணியில் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய விஷயமே கேட்டால் 15,000 கோடி 20,000 கூட எல்லாமே கேஷுங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷனே கிடையாது. நோ அக்கௌண்ட்டில் சார், அக்கௌண்ட்டில் சார் வேணாம் வீட்டுக்கு வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை போட்டு ஈவினிங்கில் 5 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே சுற்றுவானுங்க. சுற்றும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 15 லட்சம் 20 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா சாதாரண பெயிண்டர்ஸு, கான்ட்ராக்ட் வேலை, கூலி வேலை செய்கிறவங்க, இப்படிப்பட்ட சாமானியர்களை அடித்து தூக்குனது தான் அந்த ஹிஜாவில் கூட 2 நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆருத்ரா ஹிஜாவு போன்ற விஷயங்களில் மக்களுடைய பணம் இவ்வளோ வந்து திருடப்பட்டுருச்சு, கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு, அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, கைது பண்ணுறாங்க. கைது வந்து என்ன கேட்டால் பிடிச்சி உள்ளே போட்டுறது மேட்ரு. வாட் அபவுட் த ரெக்கவரி? கொடுத்த பணம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரி நிறுவனங்களால் ஏமாற்றப்பட்ட பல பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாங்க. பல பேர், அதாவது பதில் சொல்ல முடியாது இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? எனக்கு கீழே 300 பேர் 400 பேர் இருப்பான், எல்லாருக்கிட்டையும் 1 லட்சம் வாங்கி கொடுத்தா அது எங்கே போச்சு? 3 கோடி ரூபா வந்துருச்சு. அவ்வளோ பேருக்கு இவங்க எப்படி கொடுக்க முடியும்? இவன் என்ன கேட்டால் கணக்கே கிடையாது. இப்போ கோர்ட்டை பொறுத்தவரை என்ன பேசும்? எவிடன்ஸ் தானே பேசும். எப்படி கொடுத்த? ஆன்லைனில் கொடுத்தியா, அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் கொடுத்த பணத்தை 100% ரெக்கவர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து பிளாக் மணியாக நீங்கள் போய் கேஷாக கொடுக்கும்போது மாட்டிக்கிறீங்க. அது மாதிரி ஹிஜாவில் ஸ்ட்ரெயிட்டாக கேஷாகவே வாங்கி அவங்க ஒரு சீட்டிங்கை பண்ணிட்டான். அடுத்தது ஆருத்ரா கோல்டு, உங்களுக்கு தெரியும். நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கார், எனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு வழக்கறிஞர். அவருடைய தம்பி ஒருத்தர் வந்து இந்த சேவை மையம்லாம் நடத்துகிறார். அவர் என்கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார், திடீர்னு ரொம்ப நாளாக தெரியும்ண்ணே, டீயை நான் தானே அவனுங்களுக்கு வாங்கி கொடுப்பேன், திடீர்னு பார்த்தா 2 சைடு 2 பொண்ணுங்க இருக்காங்க, கோட்டை போட்டுக்கிறான், வரான், சீரியஸாக பேசுகிறான், டைரி கொடுக்குறான், ஒன்று இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், நான் பேரை போட்டு டைரி கொடுக்குறான், இவ்வளோ பெரிய ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போனானே, அதோட போனவன் தான் ஆளக்கானா அப்படின்றான். அதுதான் இந்த ஆருத்ரா கோல்டில் இருந்த ஒரு சில ஆட்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டால் மக்களை ஏமாத்துறாங்க. அவங்களுக்கு பில்டிங் வாடகை விட்டவங்கலாம் கோர்ட்டுக்கு போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. லேண்ட்லார்டுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு கம்பெனி கொடுக்குறான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி காட்டலை. பாதிக்கப்பட்ட மக்கள், புகார் கொடுத்த மக்களுக்கு திரும்ப அந்த பணம் வந்துதா? இப்போ இவன் சொல்கிறான் 15,000 கோடி நாங்கள் கொடுத்துருக்கோங்க, இத்தனை 1000 பேர் அசோசியேஷனே இப்போ ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. இஜாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அசோசியேஷனு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு. பட் ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில்னு கேட்டால் பேப்பர் தானே பேசும்.
எவிடன்ஸ் தானே பேசும். எப்படி கொடுத்த, கேஷாக கொடுத்த அப்படின்னா அது வந்து செல்லுபடி ஆகாது. அதே போல் ஆருத்ராவும் ஒரு மோசடி பண்ணிட்டான். ஆருத்ராவும் பயங்கர ஃபேமஸாக போய் ஆர்கே சுரேஷ் வரையும் போய் ஒரே சட்ட சிக்கலாகி போச்சு. அது ஒரு பக்கம் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு இஜாவில் நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு செத்துறாங்க. உடனே அதில் வந்து நேருன்னு சொல்லிட்டு வட சென்னையில் ஒருத்தர், அவர் தான் ஒரு டீம் ஹெட்டாக இருந்தார். அவர் கீழே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அவரை நெருக்கடி பண்ணால் அந்த ஆள் சூசைட் பண்ணிட்டு செத்துறான். இப்போ அந்த இஜாவுனுடைய மேனேஜிங் டைரக்டர் சவுந்தரராஜனுடைய பையன் அலெக்சாண்டர் சவுந்தரராஜன் தலைமறைவாக இருக்காருன்றது ஒன்று. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு, ஆனால் மக்கள் வந்து ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருது. ஆனால் தொடர்ச்சியாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விழிப்புணர்வு இல்லாமல் 10 ரூபா போட்டால் 50 ரூபா கிடைக்குது அப்படின்னும் போது வந்து அப்பயே நம்ம உஷாராகணும். இவங்க என்ன பண்ணுற, 10 ரூபா போட்டால் 50 ரூபா கிடைக்குதும் போது அங்கே 1000 ரூபா நம்ம போடுவோம், அப்போ இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் வச்சு டாக்குமெண்ட் எல்லாம் பிளட்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். அதே போல் நம்ம வந்து என்ன கேட்டால் மைவி3 இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி, இதெல்லாம் நான் உதாரணங்களை சொன்னேன், 5 மாதங்களுக்கு முன்னாடி சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை, அப்புறம் வந்துட்டு அந்த சரௌண்டிங்கில் அம்மாப்பேட்டை சேலத்திலே வந்து ஒரு 7-8 பகுதி, அந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா எஸ்விஎஸ் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி, அதனுடைய நிறுவனர் வந்து சபரி சங்கர்னு ஒருத்தர். அவருக்கு வயது ஒரு 30-35 வயது தான் இருக்கும். ஆனால் வந்து அவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, பழைய நகையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது நகையை நாங்கள் தரோம் அப்படின்றாங்க. பொங்கும் தங்கம் திட்டம் அப்படின்லாம் பொங்கும் பொங்கல் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தங்கமே பொங்குதுரா அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறாப்புல. கொடுத்தோன்னு என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற தினக்கூலிகள், இப்படிப்பட்ட மக்கள் தான். நீங்கள் இந்த சைடு தருமபுரி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தருமபுரி அப்படியே கிருஷ்ணகிரி இந்த சரௌண்டிங் பின்னாடிலாம் வந்தீங்கன்னா சீட்டிங் பண்ணுற டீம்லாம் நிறையா இருக்கும். அது மாதிரி வந்து இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஒரு மைண்டில் ஒரு விஷயத்தை எடுத்துட்டான், இது நல்ல கான்செப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பழைய தங்கத்தை நீங்கள் கொடுங்க, புது தங்கத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 60-70 கோடி ரூபாய்க்கான நகைகள் எல்லாம் வந்து இவங்ககிட்ட குவியுது. குவிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பணமாக்கிட்டு 11 கிளைகள், கரூர், கோயம்புத்தூர், தருமபுரி, இன்னும் அரௌண்ட் அந்த சரௌண்டிங்லாம் ஒரு 11 கிளைகள் ஆரம்பிக்கிறாங்க. 11 கிளைகள் ஆரம்பித்து அந்த 11 கிளைகளுக்கு வந்து கால் சென்டர் நம்பர் மாதிரி ஒன்று கொடுத்துறாங்க. இப்போ நகை உங்களுக்கு நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா கால் சென்டருக்கு நீங்கள் கால் பண்ணல, இப்போ ஆளே வந்து உங்கள் நகையை எடுத்துகிட்டு போயிட்டு புது நகை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த பணத்தை எப்படி வந்து வாங்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு 111 கால் சென்டர்ஸ், 11 கிளைகளோட சபரி சங்கர் வந்து இந்த பயங்கரமாக வந்துட்டு இருக்காரு. மேலே வந்துட்டு இருக்கும்பொழுது என்ன கேட்டால், இது வந்து அன்ஆத்தரைஸ்டாக இவங்க பண்ணக்கூடியது. ஏன்னா ரொம்ப ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நகைக்கடைனாலே வந்து உங்களுக்கு யாருன்னு ஜெயின்ஸ் தான் வச்சுருப்பாங்க, நார்த் இந்தியன்ஸ் தான் வச்சுருப்பாங்க அப்படின்லாம் இருக்கும். சென்னையிலே ஒரு சில கடைகள் மட்டும்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் வச்சுருக்கக்கூடிய கடையாக இருந்துச்சு. ஆனால் இந்த சைடு நீங்கள் சேலம் சைட்லாம் போட்டிங்கன்னா நம்ம தமிழ் ஆளுங்களே ஜுவல்லரிலாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி எஸ்விஎஸ்ல வந்து சபரி சங்கர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, திட்டங்களை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடித்தட்டு மக்களுடைய இன்னைக்கு வந்து 55,000 60,000 ஒரு சவரம். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வச்சிருந்த நகையை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். அதாவது இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கதையாக வீட்டில் இருந்த நகை இருக்கு இல்லையா, அது ஒரு 5 வருஷத்து நகையாக இருக்கும். அதை நல்லா கழுவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு கடையில் போய் கொடுத்தா அவன் நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவான். பலன்னு இருக்கும் கோல்டு. அது ரொம்ப நாளாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதை இவங்க பழைய நகைன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போய் இவர்கிட்ட கொடுத்துருது. இவர் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு சலான் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்து அமைச்சிடுறது. அதுக்கப்புறம் போகும்போது அங்கே ஆள் இருக்க மாட்டான். இந்த மாதிரியே பண்ணி இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 70-80 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பணத்தை வந்து சாமானிய வெகுஜன மக்கள்கிட்ட அடித்தது. நான் சொல்கிறது ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸரு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க இவங்ககிட்டலாம் போகிறதே கிடையாது. இவங்க டார்கெட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா சாமானியர்கள். அப்படிப்பட்ட இப்போ நான் சொன்ன இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 15,000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி இப்படி தான் அடிச்சிருக்கு. நீங்கள் ஆருத்ரா இஜாவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஏமாற்றிய நிறுவனங்கள்லாம் பாருங்களேன். இவ்வளோ அடித்த பிறகும் இவங்கள சாதாரண நம்ம போலீஸ் தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கீழே வர்றதுக்குள்ளே பாதிக்கப்பட்டவனுக்கு ஃபோன் வருது, போலீஸ் காசு கொடுத்துருவாங்களா? காசு கொடுத்தா நாங்கள் தானே கொடுக்கணும். நீ போலீஸில் எப்படி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க, எங்கள் ஆணையர்கிட்ட கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கே மிரட்டல் வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணோம், நிறைய மேட்டருக்கு ஆர்டரே வாங்கி வச்சுருக்கோம். 45 லட்ச ரூபா தரணும், இல்லாட்டி எஃப்ஐஆர் போடணும், ஆர்டர் வாங்கி வச்சு அதை வாங்குறதுக்கே கிளைண்ட் வர மாட்டான், பயப்படுறான். ஏன்னா அங்கே போய் எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குண்டர் படை இருக்கும், அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கும், அவங்க பேசுவாங்க. அதில் போய் அப்பியர் ஆனால் அந்த அட்வைட்டே ஃபோனை போட்டு பேசுவாங்க, சார் உங்களை ஏதாவது பார்த்து செஞ்சுறேன் சார், விடுங்க சார் அப்படின்ற அளவுக்கெல்லாம் லைன் எடுத்து போவாங்க. சபரி சங்கரை பொறுத்தவரையில் 11 கிளைகள் ஆரம்பிக்கிறாரு, 111 கால் சென்டர் இருக்குது, 11 கிளைகளுக்கும் ஒரு காரு. அதாவது அந்த பிஸ்னஸை வந்து இது பண்ணுறதுக்காக இப்படி செட் பண்ணுறாரு. இப்படி செட் பண்ணோன்னே இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, பட்டுன்னு கடை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாப்புல, 11 கடையும் போட்டுறாங்க. மக்கள் வந்து டெய்லியும் வந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து
போய் அங்கே ஸ்பாட்டில் பார்க்கும்போது என்ன கேட்டால் சபரி சங்கர் ஓடிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பல பேர் அழுது புலம்புறாங்க. கல்யாணத்துக்கு வச்சுருந்த நகையெல்லாம் புது நகையாக கொடுத்துடலாம், பொண்ணுக்கு 6 மாதத்தில் கல்யாணம், புது நகையாக கொடுத்துடலாம், இப்படி வந்து இருந்த மக்களை வந்து ஏமாற்றிட்டு ஓடிடுறாங்க. ஓடுறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், அவர் கூட வந்து பயணித்த ஒரு பெண் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டிலேருந்து ஒரு 4-5 பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. தகவலை சொன்னால் ஓடி போனால், இப்போ ஒருத்தர் ஓடி போயிடறாரு காணாமல் போயிடறாருன்னு என்ன பண்ணுவோம், எல்சிபி ஆட்கொணர்வு மனு ஒன்று போடுவோம். ஆட்கொணர்வு மனு இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நம்ம பார்த்தோம். வேலூரில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு கிட்னி பிரச்சனைன்றதுனால ஒரு லேடியை வந்து இல்லீகலாக பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்காரு. அவங்க கணவர் போய் போடுறாரு, அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்றது ஒரு விஷயம் தெரியும். அதான் எஸ்சிபி, ஏபிஎஸ் கார்பஸ் மனு, ஆட்கொணர்வு மனு. அப்படி ஆட்கொணர்வு மனுவும் அவங்க வீட்டில் யாரும் போடல. இப்போ கையில் பணம் இருக்குது. பணம் இருக்கணும்னா 6 மாதங்களாக இந்த வழக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யூஓடபிள்யூவில் இருக்குது, எக்கனாமிக் ஆஃபென்சஸ் விங்கில் இருக்குது. என்ன கேட்டால் தேடிக்கிட்டே இருக்கோன்றாங்க. ஆனால் அங்கே லோக்கலில் இருக்க சேலத்தை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சு வந்துருச்சு, அப்போ இவனுக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டால் பிடிக்க முடியாத விஷயமே கிடையாதுல்ல, எவ்வளோ பெரிய தீவிரவாதியும் போய் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இந்த எக்கனாமிக் அஃபென்ஸை பொறுத்த வரைக்குமே என்னென்னு கேட்டால் பணம் அதிகமாக இருக்கும் கையில். ஏன்னா இந்த பணத்தை வந்து இப்போ நான் பணத்தை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் சபரி சங்கர்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட 100வது ஆள்கிட்ட இருக்கும் என் பணம். ஏன்னா நீங்கள் தொடர்பே கொள்ள முடியாது. ஏன்னா அதெல்லாம் பிளான் பண்ணி தானே உள்ள ஃபீல்டு உள்ளே இறங்குறது. சதுரங்க வேட்டை படத்தை 5 வாட்டி பார்த்துருப்பாப்புல போல இருக்குது சபரி சங்கர். அப்போ இப்படி ஒரு செட்டப் ஒன்றா பண்ணுறாரு. செட்டப் பண்ணோன்னே சேலம் மாவட்ட காவல்துறையில் இந்த வழக்கு இருந்தது. வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. தேடிக்கிட்டே இருக்கனாலே தெரிஞ்சு போச்சு அதில் ஏதோ ஒரு லேக் ஆகுது, ஏதோ ஒரு செட்டிங் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்றது மக்களுக்கு தெரியுது. ஆனால் சபரி சங்கரை நெருங்க முடியாத ஒரு சூழல். இது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சேலம் வந்து சிட்டி கண்ட்ரோலில் வருது அந்த ஏரியா. அதாவது அம்மாப்பேட்டை வந்துட்டு வீராணம்லாம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ சிட்டி கண்ட்ரோல் ஆக்கிட்டாங்க. வீராணம் அப்புறம் வந்து வலசையூர் பகுதியில் தான் இவர் இருக்கார். வீராணம் வலசையூர்லேருந்தே உங்களுக்கு சிட்டி லிமிட் ஆகி போச்சு. இப்போ அப்போ சிட்டி கண்ட்ரோலில் இருக்கும்போது அது அப்படியே ஆற போட்டு அப்படியே வச்சுட்டாங்க. சபரி சங்கர் கதைனா அவன் எங்கேயோ ஓடிட்டான்பா, அவனை பிடிச்சிட்டே இருக்கும், எப்போ சபரி சங்கர் என்னாச்சு, அப்படியே போகுது, கதையாகவே போகுது. ஆனால் தருமபுரி மாவட்டத்தில் வழக்கு இருக்குது சபரி சங்கர் மேலே. தருமபுரி சிசிபி இந்த மேட்டரை சீரியஸாக எடுத்து இவங்க ஸ்லோவாக ஆகிற மாதிரி இருந்தாலும் கூட பல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியலைங்க ஏன் ஸ்லோ ஆகுது. ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா ஒரு 10 நாளில் பிடிக்கலாம், 20 நாளில் பிடிக்கலாம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸ்பெஷல் டீம் போடுறோம். 6 மாதம் ஆகுது. 6 மாதமாக இவனை விட்டாங்க ஃப்ரீயாக. அப்போ தருமபுரியில் சேம் செட் ஆஃப் ஒரு கேஸில் வந்து சபரி சங்கர் வந்து ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்காரு. அவர் அங்கே சீட்டிங் பண்ணியிருக்காருன்னு போது தருமபுரி ஸ்பெஷல் டீம் உள்ளே இறங்கி இவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டால் இவனை எப்படி அதை நம்ம கண்டுபிடிப்பண்ணான்ட்டு சேலம் டீமை ஓவர்டேக் பண்ணி, ஏன்னா சேலம் டீம்கிட்ட கேட்டால் அவங்க வந்து ஹோம் டவுனு, சார் நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம் சார், அவனை பிடிச்ச ராஸ்கல் கை காலை உடச்சிடறேன் சார், மக்களை ஏமாற்றிருக்கான் சார், மக்களை ஏமாற்றிருக்கான், விடவே மாட்டான் சார் அப்படின்ற ஒரு டைலாக் மட்டும் ஓடுதே தவிர ஃப்ரீ பண்ணுறாங்க. ஆனால் தருமபுரி எஸ்பி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் டீம் ஒன்று போட்டு இவனை தூக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி தூக்கி கடந்த வாரம் வந்து கைது செய்கிறாங்க. சபரி சங்கர் கைது செய்யப்பட்ட பிறகு தான் மக்கள் பாதி பேருக்கு வந்து என்னென்னு கேட்டால், அதாவது அவன் பணம் கொடுக்குறான்றது 2வது விஷயம். ஏற்கனவே நமக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, பணம் வரல, இஜாவில் வரல, ஜிடிஎஸில் வரல, ஆருத்ராவில் வரல, கைது செய்யப்பட்டு இவங்க உள்ளே இருப்பாங்க, இவன் பெயிலுக்கு போவான். பெயிலில் போனோன்னு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பெயில் பெட்டிஷன் பெண்டிங்லேயே இருக்கும். அவன் ஜெயிலில் இருக்கனால என்ன இருக்க போகுது, நம்ம ஜெயிலில் போய் கேட்க முடியும். நான் ஒருத்தர் என்னை சேர்த்து விட்டாரு, ஏன் 10 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு அவன்கிட்ட கேட்க முடியும். அவன் அடிச்சிருக்குது 20,000 கோடி 15,000 கோடி அடிச்சிருக்கான். அதில் கொசுருங்கிற மாதிரி அவன் கேட்கவே முடியாது. அப்போ என்னை யார் சேர்த்து விட்டானோ அவன் வீட்டு வாசலில் தான் போய் கத்திக்கிட்டு கிடப்பேன். அந்த ஒரு சூழல் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ 6 மாதம் 7 மாதமாக தலைமுறையாக இருந்த சபரி சங்கரை வந்து தருமபுரி காவல்துறை கைது செய்திருக்காங்க. கைது செய்து அவர் வந்து கோயம்புத்தூர் மத்திய சிறையில் வந்து இப்போ அடைச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டால் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் இவர் மீது குற்றச்சாட்டு இருக்குது. இவருடைய டீம் வந்து எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் வச்சிருந்த ஜாகுவார், ஆடி, பிஎம்டபிள்யூன்னு ஏகப்பட்ட கார் தளபதியும் வச்சுருந்துருக்காப்புல. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன் போயிட்டு நீங்கள் ஹுண்டாய் ஷோரூமில் போனால் 1 லட்ச ரூபா கட்டணுமா, 2 லட்ச ரூபா கட்டணுமா, என்னது ஃபஸ்ட்டு இனிஷியல் 2 லட்சமா அப்படின்ற அளவுக்குலாம் ஆள் இருக்கான். ஆனால் இதை மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி, ஜாகுவார், பிஎம்டபிள்யூ இப்படின்ற வந்து இந்த ஹை எண்டு கார் பயன்படுத்தக்கூடிய ஆட்கள். இந்த கார் எல்லாமே கூட வந்துட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா காவல்துறை சீஸ் பண்ணி இதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. சீஸ் பண்ணுறது மேட்டர் கிடையாது, கைது செய்வது மேட்டர் கிடையாது, ரெக்கவரி, சாமானியர்களுக்கு ரெக்கவரி. அதே நேரத்தில் இந்த மாதிரியான வழக்குகள் இப்போ வந்து மக்கள் வந்து எவ்வளோ விஷயங்களில் பாதிக்கப்பட்டு எவ்வளோ வந்து நான் வந்து பயங்கர டெக்னிக்கலாக வந்து வளர்ந்துட்டோம்,
நம்ம வந்து எல்லாமே சமூக வலைதளத்தில் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு விஷயம் நடந்தால் உடனே வீடியோ எடுத்து போகிறோம். இதெல்லாம் பண்ணுறாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதிலே வந்து போலி சமூக வலைதள ஆட்கள்லாம் இருப்பாங்க. 10 பேர் ஒரு இடத்துல சிஸ்டம் வச்சுட்டு உங்களுக்கு தெரியும், அந்த வார் ரூமுக்கு அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டூப்ளிகேட் டீம்லாம் இருக்கும். ஆனால் இப்படி தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது தொடர்ச்சியாக போய் சிக்கிக்கொண்டே இருக்கிறோமே. தொடர்ச்சியாக ஒரு விழிப்புணர்வே இல்லையே. விழிப்புணர்வு இல்லைன்னும் போது அப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தருகின்ற பொழுது தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவன் பயப்படுவான். மக்களும் இல்லை, ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துச்சு, இல்லை இதை போய் ஒரு காவல் நிலையத்தில் ஒருத்தர் இங்கே நடந்துச்சு. முகப்பேர் பக்கத்தில் வந்து இதே நகைக்கடை ஸ்கீமில் வந்து ஒரு டீம் உள்ளே போயிடுச்சு. முகப்பேர்லேயே ஒரு டீம் போயிடுச்சு உள்ள. என்ன கேட்டால் இதே சேமு பழைய தங்கத்துக்கு புது தங்கம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு 500-600 கோடி அடிச்சு தான் போனானுங்க. அப்பயே வந்து காவல்துறைக்கு அந்த தகவல் தெரியுது. இருந்தாலும் நாங்கள் டைட் பண்ணி எப்பயும் தெரியுமா, ஃபோனை போட்டு சொல்லிடுறது, எப்போ ஒரே ப்ரெஷராக இருக்கு எங்கே ஓடுன்றது. அவன் ஓடிடுவான். நம்ம இங்கேருந்து போய் சண்டையும் போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்பொழுது பொதுமக்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், இது மாதிரி சீட்டிங் சம்பவத்தில் இப்போ சபரி சங்கர் கைது செய்யப்பட்டார், சவுந்தரராஜன் வந்து இஜாவில் கைது செய்யப்பட்டார், ஆருத்ராவில் வந்து அந்த மெயினான டீமெல்லாம் கைது செய்யப்பட்டுருச்சு, ஜிடிஎஸ்லையும் கைது செய்யப்பட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், குறிப்பாக இந்த சீட்டிங் வழக்கு இல்லாமல் வேற ஒரு அடித்தடி சென்டரில் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. மக்கள் போய் கேட்கும்போது எங்கே கேட்டாப்பா அவர் ஜெயிலில் இருக்காருப்பா, வேற ஒரு கேஸில் பிடிச்சாங்க பண்ணும்போது அவ்வளோதான் முடிஞ்சு கதை. அப்போ இது மாதிரி தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டே வரும்பொழுது இதற்கு வந்து கீழே இருக்கிற காவல்துறைகள் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு சில அதிகாரிகள் பண்ணுற தவறுனால இப்போ ஒன்றும் இல்லை, மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கீழே வந்து 6வது மாடியில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, கீழே 1வது மாடி இடத்துக்குள்ளே மிரட்டுறாங்கல்ல, கிளைண்ட்டை ஒருத்தர் மிரட்டுறான், பாதிக்கப்பட்டவனை மிரட்டானும் போது அவன் தடவை நான் இப்போ என்ன சொல்கிறேன், சார் பணம் வராது போல சார், அவனை மிரட்டுறானுங்க சார், நான் வேணாம் சார், நான் போகிறேன் சார், ஓடிடுறான், கம்ப்ளைண்ட்டுக்கே வரல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வழக்குகளை தான் சிபிஐ, என்ஐஏ போன்ற அதிகாரி விசாரணை. ஏன்னா இந்த பணம் எங்கே போகுது? இப்போ அநியாயமாக வந்த 10,000 கோடி 15,000 கோடி 20,000 கோடின்றானே, இந்த பணம் எவ்வளோ தவறான விஷயங்களுக்கு பயன்படும், இந்த பணம் வந்து யார் யார் கைக்கெல்லாம் போகுன்றதை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தணுமே தவிர, சாதாரணமாக ஒரு இஓடபிள்யூவில் இருக்க அதிகாரிகளை விட்டு விசாரிக்கின்ற பொழுது என்ன ஆகிடுன்னு கேட்டால், இஓடபிள்யூவில் போய் விசாரிக்கணும்னு போயிட்டாலே முடிச்சும் லைஃபு. நல்லா கருப்பு முடியோட போய் வெளில வரும்போது தாடியோடு தான் ஒரு ஒயிட் ஆகிடுவீங்க, ஒயிட் முடியாயிடும், கிரே ஹேர் ஆகிடும். அப்படி வந்து நாட்கள் கடந்து போகும். தனியாக ஐபிஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டாங்க, எல்லாமே இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது. பட் சாமானியர்களுக்கான ரெக்கவரி என்ன? நான் 10 லட்சம் கொடுத்தாலும் எனக்கு ஒரு 4 லட்சமாக வருத்தா இல்லையா அப்படின்னு தானே மக்கள் நினைக்கிறாங்க. ஆமாம். அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரி சீட்டிங் விஷயங்களில் மக்கள் போய் மாட்டவும் கூடாது. அதே மாதிரி அது மாதிரி நிறுவனங்கள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நல்ல கற்றறிந்த ஆட்கள்கிட்டயோ ஒரு வழங்கர்கிட்டயோ ஒரு உண்மையான அதிகாரி, நமக்கு தெரியல யார், எப்போ சார் அவர்கிட்ட காசு கொடுத்தா முடிச்சிருவார் சார் சார் அப்படின்ற ஒரு டீம் ஒன்று இருக்கும், புரியுதுங்களா, முடிச்சு கொடுத்துருவார் சார்னு சொல்லுவான். அப்படி இல்லாமல் சார் காசு இல்லைன்னா ஒரு நேர்மையாக பேசுவார் சார். நிறைய அதிகாரிகள், நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், ஃபோன் பண்ணி திடீர்னு ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணி இந்த ரூட்டில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வாட்ஸ்அப்பில் தான் பண்ணுறேன். அடுத்த 2வது நிமிஷம் அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த மாவட்ட ஆட்சியர் தலைவருடைய நம்பரையும் கொடுக்குறாரு, எஸ்பியோட நம்பரும் கொடுக்குறாரு, நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் பிரதர், நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பேக்கப்பில் இருக்க அதிகாரிகளும் இருக்காங்க. இன்னொரு டீம் என்ன கேட்டால் ஃபோன் போட்டு, சார் இந்த ஹரிகரன்றவர் மோசடி பண்ணிட்டார் சார், இது மாதிரி இருக்குது சார், அவர் மேலே என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஹரிகரனுக்கே ஃபோன் போட்டு சொல்லுவாங்க. ஒரு அட்வொகேட் ஃபோன் பண்ணி இது மாதிரி கேட்குறப்பல அவர் யார் என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து இன்னைக்கு வரையும் இருந்துகிட்டு தான் இருக்குது. கடந்த காலம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தில்லை, இப்போலாம் வாட்ஸ்அப் தான், சம்மோன் இஸ் என்கொயரிங் அபவுட் யூ அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு நம்ம டிபி தூக்கி அவனுக்கு போடுவோம், அவ்வளோதான். அவனுக்கு போட்டு சம்பவத்தை முடிப்பான். இது நமக்கு தேவையில்லாத பகை. எவனுக்கோ ஒருத்தனுக்கு வேலை செய்ய போய் பகையை உருவாக்குறதும் சண்டை உருவாக்குற வேலையெல்லாம், சிண்டு முடிச்சு விடுற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே பொதுமக்கள் இது மாதிரியான நிறுவன மோசடிகளில், இந்த தனியார் நிறுவனங்கள் மோசடி பண்ணுறதுக்காக இந்த கவர்ச்சி திட்டங்கள், பொங்கும் தங்கம் திட்டம், பொங்காத தங்கம் திட்டம் அப்படின்ற திட்டங்கள்லாம் போடுகின்ற பொழுது இது மாதிரி சபரி சங்கர் மாதிரி ஆட்களும் ஹிஜாபு சவுந்தரராஜன் மாதிரி ஆட்கள் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு எத்தனையோ பேருங்க வெளியில் தெரியாததெல்லாம், எனக்கு நிறைய தெரியும் இந்த சப்ஜெக்ட், எத்தனையோ பேர் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். அதெல்லாம் வெளியில் வரல. எப்படி போய் வெளில சொல்லுவாங்க? ஏன்னா கடங்காரன் தொல்லை, 100 பேரை சேர்த்து விட்டானே அவன்லாம் என்ன ஆமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. ஆகவே இப்படிப்பட்ட மோசடிகள்லேருந்து மக்களை பாதுகாக்கணும்னா சிறப்பு சட்டங்கள் இருக்கணும், உடனே ட்ரையல் நடத்தி கேஸை முடிக்கணும். நீங்களே பாருங்கள், ஹிஜாபு டீமை பிடிச்சி 2.5-3 வருஷம் ஆக போகுதுங்க, இன்றைக்கி 10 பைசா காசு எவனுக்கு வரலாங்க. இதை பிடிச்சாங்க, வைரலாக போச்சு, ஆர்கே சுரேஷ் பாஜகவை சார்ந்தார் அப்படி இப்படின்னா கட்சிலாம் விட்டுருங்க, அது மேட்டர் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்பட்டவன்னு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பாதிக்கப்பட்டவன் என்ன கொடுக்க போகிறீங்க? நம்மளுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டால், இந்த மாதிரியான பொருளாதார குற்றம் செய்கின்றவர்களுக்கு வந்து விசாரணை வந்து சாதாரண போலீஸே எங்களுக்கு வேணாம், லோக்கல் போலீஸே நீ சேர்க்காத கிட்ட, எங்களுக்கு தேவை சிபிஆர் வந்து என்ஐஏ விசாரணை பண்ணலாமே. ஏன்னா அந்த பணம் எங்கே போய் 2,000 கோடின்றான்.
அக்கௌண்ட்டில் 25 லட்சம் 30 லட்சம் இருந்தாலே என்ன பண்ணுறான், பேங்க்கில் போன போடுறான். எதுக்கு இவ்வளோ காசு வச்சிருக்க, இதெல்லாம் கிடையாது, நீ வந்து லெட்டர் எழுதி கொடுக்கணும், மக்களை வந்து துன்புறுத்தான். இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் வந்து என் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க சார், என்னன்னே தெரியல சார்ன்றாரு. என்னையான்னு கேட்டேன். சார் ஒரு 12,000 13,000 எவனோ போட்டான் சார், அது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு 12,000 13,000 ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அக்கௌண்ட். ஆனால் 13,000 கோடிக்கு கண்டுக்கிறதே இல்லை. கண்டுக்கவே இல்லையா? இவ்வளோ பணம் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, இவ்வளோ பணத்தை கருப்பு பணமாக வச்சிருக்கான், இவ்வளோ பணத்தை நம்ம வீடு போய் வீடை பிடிச்சோம், தோட்டம் துறவு எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் விற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அதை செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. அதே போகிறதுல பொதுமக்களும் வந்துட்டு இது மாதிரியான சீட்டிங் விஷயத்தில் போய் தலையிடாமல் இருக்கிற 5 சவரத்தை வச்சு நாளைக்கு ஒரு 5 சவரம் சம்பாரிச்சு, இல்லை அதுக்கப்புறம் ஒரு 5 சவரம் ஒரு 20 சவரத்தை வச்சுக்கிறது, அடுத்த கல்யாணத்துக்கு போகலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகலாம், குழந்தை குட்டிங்களுக்காக சேர்த்து வைக்கலாமே தவிர பள்ளி படிக்கிறதுக்காகவும் கல்லூரி படிக்கிறதுக்காக சேர்த்து வைத்த நகைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் யாராவது ஒரு முட்டா பையங்கையில் வந்துட்டு சொன்னான்றதுக்காக போட்டுட்டு கடைசியில் நடுத்தருவில் காவல்துறைக்கு இஓடபிள்யூக்கு நடக்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கேருந்து இஓடபிள்யூலேருந்து அதிகாரிகள் சொல்லுவாங்க, சார் அது வேலைக்கு ஆகாது சார், நீங்கள் அவங்களை வேறு ஏதாவது பண்ண சொல்லுங்கள் சார்னு சொல்கிற அதிகாரிகளும் என்கிட்ட இருக்காங்க. சார் இங்கே வந்தால் நடக்காது சார்னு சொல்கிறாங்க என்கிட்ட. சொல்லியே நான் சொல்கிறேன் சார், ஒரு கிளைண்ட் அனுப்பிடுறேன் சார், பாவம் சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணி விடுங்க சார்னா, வாய்ப்பே கிடையாது சார், அதெல்லாம் இப்போ வந்து வேறு மேட்டர்லாம் போயிட்டு இருக்கு சார், இதே எங்கே சார் இப்போ பார்க்குறதுன்ற ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. ஆகவே பொருளாதார குற்றங்களை விசாரிப்பதற்கு தனி அமைப்புகள் வேணும், நேர்மையான அதிகாரி இருக்கணும். யார் நேர்மையான அதிகாரி, யார் கரப்டட் அதிகாரின்னு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக தெரியும். இப்போ ராஜேஷ் தாஸ் சார் மாதிரி ஒரு ஆளை போட முடியுமா? போட்டால் கலவரம் தான் ஆகும், சண்டை ஆகும், ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டு வந்துடுவாப்புல. இப்போ கூட சண்டையாகி போய் கோர்ட்டில் போய் பிரச்சனை ஆச்சு. நல்ல அதிகாரிகளை நியமிங்க. அடித்தட்டு மக்களுடைய பணங்க அது. இது வந்து அரசியல் செய்து ஊழல் செய்து சம்பாதித்த பணம் கிடையாது, உழைச்சி சம்பாரித்த பணம். அந்த உழைச்சி சம்பாரித்த பணத்தை அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் யார்கிட்ட இருக்குது? அதை விசாரிக்கின்ற அதிகாரிகள்கிட்ட இருக்குது. அந்த அதிகாரிகள் நேர்மையாக இருந்தால்தான் சாமானியர்களுக்கான அந்த பணம் திரும்பி வரும். ஒரு பழமொழி தான் வழக்கில் உள்ளது. காலங்காலமாக ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனாலும் இனி வரும் காலங்களில் விழிப்புணர்வோடு மக்களும் இருக்கணும், அரசாங்கமும் இருக்கணும்னு சொல்லிட்டு இதோட இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.